எப்படி இப்படி கட்டக்கட்டி ஏறுறதுலாம் கிடையாதுங்கிறான். கட்டக்கட்டி ஏறுறோம், நாங்கள் லிஃப்ட் வச்சு ஏறுவோம், ரோபோ மாதிரி ஒரு சிட்டி ரோபோவை கூட்டு வச்சு ஏறுவோம், இல்லை நாங்கள் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறுவோம், என்ன வேணாலும் ஏறுவோம். இல்லையா மேலே பனையை சரி பண்ண சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பானையில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு டியூபை வெளியே சொருகி கீழே நின்று கல் குடிப்போம். எங்களுக்கு கல் குடிக்கணும், அது எப்படி குடிக்கணும் முக்கியம் கிடையாது. கீழே உள்ள பேண்ட்டை பற்றி பேசியிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூட பனை ஏறுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? லிவிஸ் போடுவோம், பூமா போடுவோம், அடிடாஸ் போடுவோம், டாமி போடுவோம், ஏன் ஏர்மனி கூட போடுவோம். உனக்கு என்னடா பிரச்சனை? எங்களுக்கு தேவை கல் தான். கல்லை பனையை அப்படியே கட்டி பிடிச்சி மேலே ஏறி பனையில் ஸ்ராய்ப்லாம் ரத்த சொட்ட சொட்ட கல் குடிச்சா நீ கல்லுக்கு தலை நிற்கிருவியா? லேபுக்கு அனுப்பிச்சு அது கல் இறக்கிருக்காரா பதனி இறக்கிருக்காரா அது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்புறம் வழக்கு போடலாமா வேணாமாங்கிறத யோசிப்பாங்களாம். நாங்களே சொல்கிறோம், அவர் இறக்குனது கல் தான். கல் இறக்கும் போராட்டம்னு சொல்லிட்டு மேலே ஏறி கல்லையும் இறக்கிட்டு மேடையில்னு கல்லையும் குடிச்சிட்டு நாங்களே சொல்கிறோம் கல் இறக்கும் போராட்டம், கல் தான் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலமாக கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் லேபுக்கெலாம் அனுப்பி தமிழ்நாடு அரசுடைய பணத்தையும் வருமானத்தையும் வீணடிக்கிறீங்க? கல் தான்.